இது வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுறாங்க. ஃபெமினிசம்னா என்ன? அப்படின்ற ஒரு டாபிக்கும் வருது. பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன? அப்படின்ற வரையறையை யார் முடிவு பண்ணணும்னா, பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு பெண் தான் பெண் என்பதால் எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுதோ, எதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுறாளோ, அங்கெல்லாம் அவ பெண்ணியம் பேசலாம். பெண்ணியம் பெண்களுக்காக மட்டும் தானா? அப்படியும் கிடையாது. பெண்ணியம் என்பது ஆணாதிக்கத்திற்கு எதிரானது. அப்ப ஆணாதிக்கத்தால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, அவர்கள் அனைவருக்காகவும் பெண்ணியம் பேசும். அவர்கள் யாரா வேணா இருக்கலாம். பெண்ணியம் ஆணுக்காகவும் பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் தான் வந்து குடும்பத்த பார்த்துக்கணும். ஆண்கள் தான் எல்லாத்தையும் சுமக்கணும். ஆண்கள் கடன் தொல்ல தாங்க முடியாம சாகுறாங்க. அப்போ ஆண்கள் எதுக்கு பொருளாதார பர்டன எடுத்துக்கணும்? பெண்கள் எடுங்க. நீங்களும் சம்பாதிங்க. நீங்களும் ஈக்குவல் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம பேசுறோம். ஒருத்தனுக்காக நிக்கிறோம்னா, தட் இஸ் ஃபெமினிசம். இப்ப பெண்ணியம் என்பது பெண்ணுக்காக பேசக்கூடியதும் கிடையாது. ஆணாதிக்கத்திற்கு எதிராக பேசக்கூடியது பெண்ணியம். அதே போல திருநங்கைகளுக்காக இருக்காங்கன்னா, திருநர்கள் இருக்காங்கன்னா, அவர்களோட உரிமைக்காக பேசுறது ஃபெமினிசம் தான். இப்ப ஃபெமினிசம் என்பது ஒரு பெண்களுக்காக பேசக்கூடியது அப்படிங்கிற கட்டமைப்பு இருந்தா, தயவு செஞ்சு இத மாத்திக்கோங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு குரல் தான் பெண்ணியம். ஆணாதிக்கத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, ஆண்கள் இருக்கட்டும், பெண்கள் இருக்கட்டும், திருநர்கள் இருக்கட்டும், குழந்தைகள் இருக்கட்டும், யாரெல்லாம் இந்த ஆணாதிக்க சிஸ்டம்னால பாதிக்கப்படுறாங்களோ, அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பவர்கள் எல்லாருமே ஃபெமினிஸ்ட் தான். ஃபெமினிசம் தான். இதுல டாக்ஸிக் ஃபெமினிசம்னுலாம் ஒண்ணுமே கிடையாது. பெண்ணியம் பேசுறவங்க அதை உணர்ந்து இன்டர்செக்ஷனலாவும் பேசணும். சாதியத்திற்கு எதிராக பேசணும், வர்க்கத்திற்கு எதிராக பேசணும், பாலின பேதங்களுக்கு எதிராக பேசணும். இப்படி எல்லா விஷயத்துக்காகவும் நாம இன்டர்செக்ஷனலா பேசணும். இது எல்லாமுமே சேர்ந்துதான் பெண்ணியம்.